சென்னையில் தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. மார்ச் மாதம் 4ஆம் தேதி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 8000 ரூபாயை தொட்டது. அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட நிலையில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 66,000 ரூபாயை தாண்டி தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டது. இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 66,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் 8,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல வெள்ளையின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிலோ 1,13,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழ்நாடு மீனவர்கள் 3 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இலங்கை மன்னார் தெற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஒரு விசைப்படகையும் அதிலிருந்த 3 மீனவர்களையும் சிறைப்பிடித்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். விசாரணைக்கு பின்னர் மீனவர்கள் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் நிலையில் அவர் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை எதிர்கொள்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. 8 நாட்கள் ஆய்வுக்காக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 9 மாதங்கள் அங்கேயே இருந்துவிட்டார். பூமியிலிருந்து சுமார் 408 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் இருந்த நிலையில் அவரது உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து டிஸ்கோ வித் கேஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மூத்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் விவரித்தார். நம்ம பூமியிலனா நம்ம பூமி நம்ம உடலை பிடிச்சி இழுக்குது இல்லையா, அந்த இழுக்கிறதுனால நம்முடைய முதுகு தண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி ஷேப்பில் இருக்கும். அங்கே அந்த மாதிரி ஒரு இழுப்பு இல்லை, இழுவிசை இல்லை. ஸோ அப்போ அந்த முதுகு தண்டு விரிஞ்சு நேராக ஒரு லைன் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த நேராக ஒரு லைன் மாதிரி ஆகிறதுனால நம்ம உயரமே அதிகமாகிடும், சில சென்டிமீட்டர் உயர்ந்துடும். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டைட் ஃபிட்டு ட்ரெஸ் போட்டிருந்தோன்னா அந்த உயரமாகும்போது நமக்கு ஃபுல்லாக ஃபிட் ஆகாது. மேலும் விண்வெளியில் இருக்கும்போது தலையில் இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் என்றும் வெங்கடேஸ்வரன் கூறினார். இப்போ நம்ம பூமியில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை பிடிச்சி இழுக்கிறதுனால ரத்தம்லாம் காலில் அதிகமாகவும் தலைப்பகுதியில் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். ஆனால் அங்கே மிதக்கும் போதே உடம்பு ஃபுல்லாக ஒரே அளவுக்கு தான் இருக்கும். ரத்த ஓட்டம்ங்கிறது எல்லா பகுதிகளுக்கும் ஒரே விதமாக இருக்கும், ஒரே விதமாகிடும். அப்போ இயல்புக்கு அதிகமாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலையில் ரத்தம் இருக்கும். ஸோ அது நம்ம கண்ணை புஷ் பண்ணும். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஒரு டிஸ்ஓரியன்டேஷன். சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் நிலையில் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை எதிர்கொள்வார் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மூளை, இதயம், சிறுநீரகம் ஆகியவற்றின் செயல்பாடுகளில் கடுமையான மாறுதல்கள் இருக்கும் என கடந்த ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸின் 4வது குழுவினருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தலைவலியால் அவதியுறுவார்கள் என்றும் தெரியவந்தது. நமது பூமி வளிமண்டலம் மற்றும் காந்த மண்டலத்தால் சூழப்பட்டுள்ளதால் விண்வெளி கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் விண்வெளியில் இருப்பவர்கள் அதிக அளவிலான கதிர்வீச்சுக்கு ஆளாகின்றனர். இதனால் மரபணு பாதிப்பு மற்றும் புற்றுநோய் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இல்லாததால் உடலில் உள்ள திரவங்கள் மேல் நோக்கி, அதாவது தலையை நோக்கி பாய்வதால் மண்டையோட்டுக்குள் அழுத்தம் அதிகரிக்கும். இதனால் முகவீக்கம், பார்வை மங்குதல் ஆகிய பிரச்சனைகள் ஏற்படும். பூமி திரும்பும் விண்வெளி வீரர்கள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை எலும்பு அடர்த்தி இழப்பு. 9 மாதங்கள் புவியீர்ப்பு விசையின்றி வசித்த சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பென்சிலை தூக்க கூட சிரமப்படுவார் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து விளக்கமளித்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன், சுனிதா வில்லியம்ஸ் இயல்பு நிலைக்கு வர சில நாட்கள் ஆகும் என்றார். அவங்க பாடி கிராவிட்டியை ஃபேஸ் பண்ணி மறந்தே போயிருக்கும்ல. ஆமாம். ஸோ திரும்பி உருவாக்கணும். நம்மளே கூட ஒரு பல நாள் பெட்டில்
பெட் இதில் போயிட்டோம்னா காலை கீழே தூக்கும்போது கால் வந்து ஒரு மாதிரி நடுங்கும். ஆமாம், அதே தான். ஓகே, திரும்பி வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. ஓகே. பட் அந்த ஃபியூ டேஸ் அக்ளமடைசேஷன். உடல் ரீதியாக மட்டுமின்றி மன ரீதியாகவும் சுனிதா பெரும் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். மிக குறுகிய இடத்தில் அதிக நாட்கள் இருப்பது உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இதனால் மற்றவர்களுடன் பழகுவதில் பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்.